அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நெல்லை பன்னோக்கு மருத்துவமனையில் இதயம், நரம்பு, சிறுநீரகம், கல்லீரல் குறைபாடு அத்தனை பேருக்கும் சிகிச்சை வழங்க தேவையான நவீன கட்டமைப்புகளையும் கொண்ட மருத்துவமனை கட்டடம் முக்கியமாக இருக்கிறது. தமிழ் பெருமைக்கு பொருணை மியூசியம், மக்கள் உயிர்காக்க மருத்துவமனை. அப்ப நெல்லை மக்களுடைய அறிவு பசைக்கு என்னன்னு கேட்கிறீங்களா? சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகம், மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கோவையில தந்தை பெரியார் நூலகம் மற்ற அறிவியல் மையம், திருச்சியில பெருந்தலைவர் காமராசர் நூலகம் என்ற வரிசையில நம்ம நெல்லையில கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத்தவர்கள் பேரால 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பிரம்மாண்ட நூலகம் அமையவிருக்கு. அதுக்கான அடிக்கலை இன்று நாட்டு இருக்கிறேன். நெல்லையோட அடையாளமா நெல்லையப்பர் கோயில், திருவள்ளூர் இரட்டைப்பாலம், தாமிரபரணி. இந்த வரிசையில இனி பொருணை அருங்காட்சியகமும் மாபெரும் அறிவு திருக்கோயிலா அமைய போற காகிதமில்ல நூலகம் இருக்கும். நெல்லைக்கு மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சார்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் இதனால பெரிய அளவில் பயனடைவாங்க. மொத்தம் 356 கோடி 59 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். 45,477 பயனாளிகளுக்கு 101 கோடி 49 லட்சம் ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கக்கூடிய முப்பெரும் விழாவாக இந்த அரசு விழாவை மிக சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர், நம்முடைய சீனியர் அமைச்சர்களை ஒருத்தராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய KN நேரு அவர்களையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அனுபவமிக்க சிறந்த செயல் வீரர் உங்க மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக கிடைச்சிருக்கிறார். அவர் கையில பெரிய துறை இருக்கு. அதனால பெரும்பாலான திட்டங்களை அவரே உங்களுக்கு கொண்டு வந்து விடுவார். சீனியர் மினிஸ்டர் என்கிற காரணத்தால் மற்ற அமைச்சர்களிடத்திலே மிரட்டி உருட்டி கனிவா பேசி கொண்டு வந்துடுவார். இங்க நான் நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய திட்டங்களை பார்த்தாலும் நேருவோட எஃபெக்ட் தெரியும். விழாவை சிறப்பாக ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அவருக்கும், அதேபோல் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் அவர்களுக்கும், இவர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடிய அனைத்து துறை அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 16 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தாமிரபரணி ஆற்றின் வெள்ள உபரி நீரை வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு போக 369 கோடி ரூபாய் ஒதுக்கி தாமிரபரணி, கருமணியாறு மற்றும் நம்பியாறு வெள்ள உபரி நீர் திட்டத்தை தொடங்கி வச்சார். 2021 நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இதுக்காக தனியாக அலுவலர்களை நியமித்து விரைந்து முடிக்க நான் உத்தரவு போட்டேன். தமிழ்நாட்டின் நதிநீர் இணைப்பு திட்டமாக வெற்றிகரமாக இது முடிக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் அது திறந்து வைக்கப்பட்டது. இதனால திருநெல்வேலி மாவட்டத்தில் 14,085 ஹெக்டரும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 8,955 ஹெக்டர்னு மொத்தம் 23,040 ஹெக்டர் நிலங்கள் பாசன வசதி பெற்றது. அதேபோல் பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், திருவைகுண்டம், திருச்செந்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வறண்ட பகுதிகளில் இதனால நிலத்தடி நீர் மட்டம் உயர தொடங்கி இருக்கு. வேளாண்மை பிணைகள் பெருகி இருக்கு. இப்படி நம்ம திராவிட மாடல் ஆட்சியில திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஏராளமான நன்மைகளை செஞ்சு இன்றைக்கு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்முடைய முத்திரை திட்டங்களாக இருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பற்றி சொல்லணும்னா, இந்த நெல்லையில அதன் மூலமாக பயனடைந்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பற்றி நான் தலைப்புச் செய்தியாக சொல்ல போகிறேன். பெத்த மகனை கைவிட்டாலும் கூட என் மகன் ஸ்டாலின் இருக்கான்னு
தாய்மார்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 2,56,000 பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. முதியோர், மாற்றுத்திறனாளிகள் வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய தாய்மானவர் திட்டத்தில் 48,434 பேர் பயனடைகிறாங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் இதே நெல்லை மாவட்டத்தை சார்ந்த 44,176 பேர் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. விடியல் பயணத்தை பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா தினந்தோறும் 1,83,000 சகோதரிகள் பேருந்தில் சுதந்திரமாக பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. புதுமை பெண் திட்டத்தில் 29,244 கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் போய் சேருது. அதேபோல் தமிழ் புதல்வர் திட்டத்தில்